ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 10ல் நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். த நேம் ஆஃப் த நாவல் இஸ் ஹீட் அண்ட் டஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து 1983ல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிமாக வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது புக் ஃபார்மில் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூத் பிரவா ஜுவாலா அப்படின்றவங்க 1975ல் எழுதியிருக்காங்க. பட் 83ல வந்து அதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்டிக் ஃபிலிமாக வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க, which was directed by James Ivory and produced by Ismail Merchant. ஓகேவா? ஸோ இந்த 1975ல எழுதப்பட்ட ரூத் பிரவார் ஜபாலாவோட எழுதப்பட்ட இந்த புக் வந்து புக்கர் பிரைஸ் வின் பண்ண ஒரு நாவல் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம ரூத் பிரவார் ஜபாலா பற்றி பார்க்கும்போது இவங்க ஒரு நாவலிஸ்ட், ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர். இவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா May 7, 1927 இன் கோலஞ்ச் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஏரியாவில் தான் பிறந்திருக்காங்க. லேட்டர் ஷி மூவ் டு இந்தியா. ஓகே, ஸோ பிறந்தது பிரிட்டனில், வளர்ந்ததெல்லாம் லேட்டர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் வந்து இந்தியாவுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு கல்ச்சரை பற்றி அவங்களோட ஒர்க்ஸில் நிறைய கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி, ஏன்னா அவங்க அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ரைட்டிங்ஸ்லையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க்கான ஹீட் அண்ட் டஸ்ட்லையுமே வந்து அந்த கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இவங்களோட ரைட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியன் சொசைட்டி எப்படி இன்ட்ராக்ஷன் ஆகுது வெஸ்டர்னர்ஸோட அப்படின்றதையும் நிறைய இடத்துல வந்து எழுதியிருப்பாங்க. இவங்களோட ஒர்க் எதை பற்றிலாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட், கலோனியல் கான்ஃப்ளிக்ட், பர்சனல் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே இந்த மூணுமே வந்து நம்ம இந்த நாவல் ஹீட் அண்ட் டஸ்ட்ல வந்து பார்க்க முடியும். அண்ட் ஷீ ரோட் செவரல் நாவல்ஸ் பர்டிகுலர்லி இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டியில எழுதியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து 1975ல புக்கர் ப்ரைஸ் வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒர்க் ஹீட் அண்ட் டஸ்ட்டுக்காக. அண்ட் நிறைய ஃபிலிம்ஸ்க்காக ஸ்க்ரீன் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபிலிம், தட் இஸ் ஹீட் அண்ட் டஸ்ட் 1983ல ஃபிலிம் ஆகுதா இல்லையா, அதுக்கு ஸ்க்ரீன் ரைட்டராக இவங்க ஒர்க் பண்ணலை. ஓகே, அண்ட் இவங்க நிறைய அகாடமிக் அவார்ட்ஸும் ஸ்க்ரீன் ரைட்டிங்காக வாங்கியிருக்காங்க. அண்ட் ஷி வாஸ் ஃபைனலி டைட் இன் April 3, 2013 in New York City. ஸோ பிறந்தது பிரிட்டனில், வளர்ந்தது லேட்டர் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க, லேட்டர் அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பிரிட்டிஷ் கலோனியல் பீரியடில் இந்தியா எப்படி இருந்தது, மாடர்ன் இந்தியா எப்படி இருந்தது, ஸோ ரெண்டு நரேட்டிவ் பாயிண்ட்ஸில் வரும். ஸோ ஒன்று வந்து இந்த கலோனியல் பீரியட்ல இருந்தது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஒலிவியா ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் விமன் வந்து எப்படி வந்து நவாப் ஆஃப் காட்டம் அப்படின்றவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றத காட்டுற மாதிரி வரும். லேட்டர், அதாவது மாடர்ன் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒலிவியா உடைய ஸ்டெப் கிராண்ட் டாட்டர் வந்து இந்தியன் கல்ச்சரில் எப்படி வந்து சஃபர் ஆகுறாங்க, எப்படி வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்றத மாதிரி ஒரு நரேட்டிவ் பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ இவங்களுடைய மேஜர் தீம்ஸ், இந்த பர்டிகுலர் நாவலுடைய மேஜர் தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லவ், கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட், கலோனியலிசம், பர்சனல் ஃப்ரீடம், இது எல்லாத்தையுமே இந்த ஹீட் அண்ட் டஸ்ட்ல வந்து தீம்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நாவல் எதை கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைலை வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுற மாதிரி இந்த பர்டிகுலர் நாவல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நாவல் ஹீட் அண்ட் டஸ்ட். தேங்க்யூ.